ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நான் அவரைக்காய் பொரியல் பண்ண போகிறேங்க. அவரைக்காய் பொரியல் பல ஸ்டைலில் பண்ணியிருப்பீங்க. இன்னைக்கு நான் வேர்க்கடலை வச்சு அவரைக்காய் பொரியல் பண்ண போகிறேன். அதை நான் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாமா? வாங்க. 250 கிராம்ஸ் அவரைக்காய் கழுவி நல்லா மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்து வச்சுருக்கேன். கட் பண்ணி 4 காஞ்ச மிளகாய், 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன். 5 பல்லு பூண்டு, 5லேருந்து 6 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம வேர்க்கடலை, காஞ்ச மிளகா, பூண்டு இதை நம்ம வறுத்து பொடி செஞ்சுக்க போகிறோம். இப்போ நம்ம வேர்க்கடலை வறுத்துக்கலாம். இந்த வேர்க்கடலை நம்ம தோல் எடுக்க போகிறது இல்லைங்க, அப்படியே தான் அரைச்சிக்க போகிறோம். ஸோ இது தோல் உரிகிற ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்துக்கலாம், அவ்வளோதான். ஸோ கூடவே காஞ்ச மிளகாயும் போட்டு கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். இதை எடுத்துடலாம். ஸோ இதே கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் காய் தாளிக்கிறதுக்கு. ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து போட்டு பொரிய விட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ஆனியனை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். ஆனியன் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வதக்கி விட்டுக்குவோம். இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடியை சேர்த்துக்கலாம். ஸோ அதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஸோ வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம காயை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். ஸோ காய் நல்லா இந்த வெங்காயத்தில் நல்லா கிளறி விட்டுடலாம். உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுப்போம். இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் சிம்மில் விட்டுடலாம். ஸோ இந்த கேப்பில் நம்ம அரைச்சி வச்ச வேர்க்கடலை எல்லாம் பொடி பண்ணி கொண்டு வந்துடலாம். கோர்ஸ் பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஸோ இப்போது காயில் 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. ரொம்ப சேர்த்துக்கல, ஏற்கனவே நம்ம வேர்க்கடலையும் காஞ்ச மிளகாய் வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ 1/4 டீஸ்பூன் தான் சேர்த்துக்கிறேன். ஸோ 1/2 டீஸ்பூன் தனியா பவுடர். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு மூடி போட்டு ஒரு 7-8 நிமிஷம் 7லேருந்து 8 நிமிஷம் வேக விட்டுடலாம் லோ ஃப்ளேம்லேயே. இந்த பதத்துக்கு பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கணும் கோர்ஸாக. இப்போ காய் வெந்ததும் இதை நம்ம ஆட் பண்ணிடலாம். பார்த்துடலாம் காய் வெந்துருச்சான்னுட்டு. தண்ணி எல்லாம் சுண்டிடுச்சு, காய் நல்லா வெந்திருக்குது, சாஃப்டாக வெந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச பொடியை சேர்த்துடலாம், வேர்க்கடலை பொடியை. ஸோ இந்த பொடியை நல்ல காயில் எல்லாம் நல்லா படற மாதிரி கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான பொரியல், அவரைக்காய் பொரியல் ரெடிங்க. அந்த வேர்க்கடலை போட்டதும் என்ன மணக்குது, இது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. இது எனக்கு உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும், நான் உப்பு சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த அவ்வளோதாங்க. இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், குழம்பு கூட நல்லா இருக்கும். இந்த குழம்பு சாதம் சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம். எதுவுமே இல்லைனாலும் இந்த காயும் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ இப்போ நான் செஞ்ச இந்த பொரியலில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.
ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைத்து உள்ளங்களுக்கும் என் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.